ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பச்சைப்புளி ரசம் தான். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர், 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 2 தண்டு மல்லி இலை, ஒரு தண்டு கறிவேப்பிலை. அது இல்லாம ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சுக்கோங்க. அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா இந்த எடுத்த இன்கிரீடியன்ஸ் இல்லாம ஒரு கல்லில போட்டு ஜஸ்ட் ஒன்று கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணி நான் ஒரு 2 கிளாஸ் அடிஷனலா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். அதுல இந்த கிரஷ் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸும் ஜஸ்ட் கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு சாப்பிட்டேன்னா வேற லெவல்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்தா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரசம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே டைஜஷனுக்கும் அது இல்லாம நம்மளோட கோல்ட் கஃப் எல்லாம் மாறுறது ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.